அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குரோதி வருடத்தின் கடைசி மாதமான மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் தொடங்க இருக்குது. இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது, 12 ராசிக்காரர்களுக்கும் பங்குனி மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். மாதங்கள்லயே அற்புதமான மாதமா பங்குனி மாதம் குறிப்பிடப்படுது. சூரிய பகவான் தனது குருநாதர் பிரகஸ்பதியாகிய குருவாகிய மீனத்தில் அமர்ந்து இதுவரைக்கும் தன் கற்ற பாடங்களை எல்லாம் தனது குருநாதனிடம் சொல்லி மதிப்பெண் பெற்று தேர்விலே தேர்ச்சி அடையக்கூடிய மாதம்தான் இந்த பங்குனி மாதம். அதனால்தான் பரவலா தேர்வு நடைபெறும் மாதமா இயற்கையாகவே இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்குது. இதுவரைக்கும் சம்பாதித்த சம்பாத்தியம், அதற்குண்டான வருமான வரி, செலவுகள், சேமிப்பு அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் இருக்குது. 12வது மாதமாகிய பங்குனி மாதத்துல கடைசி நட்சத்திரமா வரக்கூடிய பங்குனி உத்திர பெருவிழா இந்த மாதத்துல வெகு விமர்சையா கொண்டாடப்படுது. அதுவும் இந்த பங்குனி மாதத்துல ராமநவமியும் நம்ம கொண்டாடுறோம். இந்த பங்குனி மாதத்தை வழிபாட்டு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பங்குனி மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, குரு ரிஷப ராசியில செஞ்சிருக்கிறாரு. சூரியன் மீன ராசியில ராகுவோடு சேர்ந்திருக்கிறாரு. சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று மீன ராசியில தான் செஞ்சிருக்கிறாரு. பங்குனி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ரம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில புதன் நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தோம்னா பங்குனி மாதம் 24ஆம் தேதி கடகராசியில் உள்ள செவ்வாய் நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. பங்குனி மாதம் 27ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில அதிசாரமா புதன் நீச்சம் பெற்று செஞ்சரிக்க போறாரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும். பங்குனி மாதம் 15ஆம் தேதி திருக்கணிதப்படி கும்பராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பேச்சியாக போறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு தான் இந்த பங்குனி மாதம் பிறக்குது. சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சிம்ம லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது? மாத தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சூரியன் அஷ்டமத்துல போய் சஞ்சரிக்கிறார். அதாவது மீன ராசியில போய் சஞ்சரிக்க போறாரு. அவரோடு ராகுவும் இணைஞ்சு சஞ்சரிக்கிறாரு. அப்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டிய மாதம். தனலாபாதிபதி புதனும் உங்க ராசிநாதன் சூரியனும் இணைஞ்சி பொருளாதாரத்துல நிறைவை ஏற்படுத்தினாலும் மன அமைதி அப்படிங்கிறது குறையும். அப்ப கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஜாமீன் கையெழுத்து அப்படிங்கிறது யாருக்கும் போட வேண்டாம். கண்டகச்சனிலிருந்து அஷ்டமச்சனியா மாற போகுது பங்குனி மாதம் 15ஆம் தேதி. அப்ப ஆரோக்கியத்துல அதிக அக்கறை எடுத்துக்கணும். மூட்டு வலி, முழங்கால் வலி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏதேனும் ஒண்ணு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். கண்டகச்சனியால பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு வந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதி அஷ்டமசனியா அடியெடுத்து வைக்க போறாரு. அஷ்டமசனி அப்படின்னாலே பல்வேறு விதமான பயம் அப்படிங்கிறது இருக்கும். இது வரைக்கும் 7ஆம் வீட்டுல இருந்த சனி பகவான் 8க்கு பயிற்சி ஆகிறாரு. உங்க ராசிக்கு அஷ்டமச்சனி அப்படின்னா கொஞ்சம் கடுமையாத்தான் இருக்கும். ஆனா அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதன் பிறகு மே மாதம் 15ஆம் தேதி குரு பகவான் பயிற்சியாக போறாரு. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சியும் இருக்கு. அப்ப அந்த 45 நாள் மட்டும் சிம்மராசிக்காரர்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சனி பகவானால வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே உங்களுக்கு குரு பகவான் சரி செய்து விடுவாரு. வீட்டுல சனி வந்தாலே வலி, வேதனை, துக்கம் இது எல்லாமே அதிகமா இருக்கும். பாகிஸ்தானத்துல போய் சனி பகவான் மறையறதால இப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். விளையாட்டா சொல்லக்கூடிய விஷயம் கூட வினயமா போய் மறையலாம். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். மாதத்தின் தொடக்கத்திலேயே மீனராசியில செஞ்சரிக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. அதனால வருமான பற்றாக்குறை ஏற்படலாம். ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மற்றொரு கடன் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால பிரச்சனைகள் வரும். இடமாற்றம், வீடு மாற்றம்லாம் செய்தீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு தடைகள் அப்படிங்கிறது ஏற்படும். பிள்ளைகளோட முயற்சியிலையும் இடையூறு ஏற்படலாம். பிறருக்கு வாங்கி கொடுத்த தொகையாலையும் பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறதால எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்யணும். திட்டிய தீட்டங்கள் வெற்றி பெறதுக்கு புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு அவசியம் தேவை. சிம்மராசிக்காரர்கள் அனைவருமே. கும்பராசிக்கு பங்குனி மாதம் 4ஆம் தேதி வக்ர இயக்கத்துல புதன் வராரு. உங்க ராசிக்கு தனலாபாதிபதியான புதன் உங்க ராசியை பார்க்கும் பொழுது ஓரளவு நல்லது அப்படிங்கிறது நடக்கும். பணம் அப்படிங்கிறது வந்தாலும் அதை எப்படி நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் சூட்சுமமே இருக்குது. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத
நண்பர்களுடைய கருத்துகளுக்கு செவிசாய்க்க வேண்டாம். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்துல நல்ல பெயர் அப்படிங்கிறது கிடைக்கும். திருமண முயற்சியில தடை தாமதம் அப்படிங்கிறது வரும். கணவன் மனைவி கிடையெல்லாம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா அஷ்டமத்து சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வரப்போகுது. அதனால கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு முடிவெடுத்தாலும் உட்கார்ந்து பேசி முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ளேயும் ஈகோ பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமா வரப்போகுது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்குது. தொழில் ஸ்தானத்துல பரிவர்த்தனை பெற்று இருவரும் சஞ்சரிக்க போறாங்க. அதனால பழைய தொழிலை கொடுத்துட்டு புதிய தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற சிந்தனை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலதிகாரிகளால இருந்துட்டு வந்த பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு இது எல்லாமே வரும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்யறதுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு அதை பயன்படுத்திக்குங்க. நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவ் எண்ணங்கள் வந்தால் கூட ஒரு சில காலகட்டத்தில் அப்படி சொல்கிறவங்க கூட நம்ம பழகுவதை தவிர்த்துக்குங்க. மீன ராசியில் சுக்கிரன் வக்ரம் பெற்று பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அப்போ தொழிலில் புதிய ஒப்பந்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் உங்களுடைய முயற்சிக்கும் படிப்புக்கும் ஏற்ற வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லை கிடைக்கின்ற வேலையை பயன்படுத்திக்குங்க. கடமையை நீங்கள் சரிவர செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அலுவலகத்திலையும் வேலையிலையும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் அப்படின்னா செவ்வாய். பங்குனி மாதம் 24ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போறாரு. 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும். தடைகள் அதிகரிக்க போகுது. எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாது. மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். பூமியாலையும் பெற்ற பிள்ளைகளாலையும் அடுத்தடுத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்க போகுது. மற்றவர்களுக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுப்பதையோ நான் ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ தவிர்த்துக்குங்க. உடன்பிறப்புகளோடலாம் ஒற்றுமை இருக்காது. வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது விவாதங்களை தவிர்த்துக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் அனைவருமே முடிஞ்ச வரைக்கும் உற்றார் உறவினர்களிடையும் மாமன் மைத்தினர்களிலும் அண்ணன் தம்பிகளிடத்திலையும் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வேண்டாம். வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கொடுத்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அவசரம், ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு வேணும், அவசரமான செலவு அப்படின்னு யாராவது கேட்டால் கூட உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்க. மற்றவர்களிடத்துல வாங்கி கொடுப்பதை தவிர்த்துக்குங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல 5 கிரகங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ எல்லா விஷயத்திலையுமே ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். சிம்மராசிக்காரர்கள் எல்லாருமே 7ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் சூரியன் சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதால உடல்நல குறைவு அப்படிங்கிறது கொடுப்பாரு. தடைப்பட்ட காரியங்கள், தள்ளி போன விஷயங்கள்லாம் முடியும். புதனும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால ஒரு சில தைரியமான முடிவுகளை எடுப்பீங்க. சொத்தை கொடுத்துட்டு இருக்கின்ற கடனை அடைக்கிறதுக்கு கூட முன் வருவீங்க. சிம்மராசிக்காரர்கள்லாம் குரு பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறார். அதனால எடுத்த காரியங்களை வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பாரு. சுக்கிரனும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கிறாரு. அப்போ வாங்கி வச்சிருந்த மனைகளில் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடலாம். கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் சிறு சிறு விவாதங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பிறந்த வீட்டோட பெருமையை பேசாமல் இருக்கிறதா நல்லது. காரணம் செவ்வாய் சனி பகவானும் 7ஆம் இடத்துல அமர்ந்து ஒருவருக்கொருவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது தான் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களை பகச்சு கொள்ள வேண்டாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட வேலை பார்ப்பவர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்தும் அரவணைச்சும் போடுறது தான் நல்லது. பெண்கள்லாம் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். வருமானம் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவு செலவுகளும் இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாடு சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்த்துட்டு பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. சனி பகவானால ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது குறையும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க சனிக்கிழமையில.